வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேரு ஷாலினி. Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாங்கை வச்சு ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி எப்படி வேறு லெவலில் எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக கரெக்டாக வந்து 19 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுப்போம் பார்த்தீங்களா. ஸோ ஓவராலாக 20 வந்து கவுண்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ நீங்கள் 19 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவோட சேர்த்து 20 வந்து கவுண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபோட்டோ எல்லாமே வந்து கரெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். நீங்கள் 9:16 அந்த ரேஷோவில் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் 9:16 அந்த ரேஷோவில் எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலிட் ஆகிடும். டெலிட் ஆனதுக்கப்புறம் இப்போ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த சாங்கோட பீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய வேல்யூஸ்லாம் கரெக்டாக எந்தெந்த ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ நான் வந்து டிஸ்பிளேல தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த செகண்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக எத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நீங்களே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக எத்தனை செகண்ட்ஸ் வந்து இந்த இடத்த வந்து டைப் பண்ணுறீங்கன்னா 1.64 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆகிடும். ட்ரிம் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து சேர்க்காமல் சொல்கிறேன். ஸோ அதுபடி கரெக்டாக நீங்கள் 6 ஃபோட்டோக்கு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 0.30 செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ சாரி, இப்போ நான் லிரிக்ஸ் வீடியோ வந்து சேர்த்தே வந்து சொல்கிறேன். ஸோ அதன்படி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்க்கான ட்ரிம் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து லிரிக்ஸ் வீடியோக்கு அடுத்தது செகண்ட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம 1.64 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் ஃபோட்டோவிலேருந்து 7th ஃபோட்டோ வரைக்குமே நம்ம 0.30 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகேவா. இப்போ நம்ம 8th ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். இப்போ 8th ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கு கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 0.72 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால எனக்கு வந்து இங்கே 0.72 செகண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 9th ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 0.30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ 9th ஃபோட்டோவிலேருந்து கரெக்டாக வந்து எத்தனை ஃபோட்டோ வரைக்குமா 14th ஃபோட்டோ வரைக்குமே நீங்கள் வந்து இந்த 0.30 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க.
ஸோ கரெக்டாக 14th ஃபோட்டோ வரைக்குமே கரெக்டாக இந்த 0.13 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 0.72 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த 0.3 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு பேக் வந்த பிறகு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து 0.30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ அந்த 0.13 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோவில் வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டர் லெஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்ளை டு ஆல் டபுள் டிக் இருக்கும். அந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஒரே எஃபெக்டே வந்து ஆட் ஆகிடும். ஏன்னா 0.13 செகண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஸோ அதனால் அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபோட்டோவுக்கு சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸுக்கு மட்டும் நீங்கள் எஃபெக்டை சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ லிரிக்ஸ் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு லிரிக்ஸ் வீடியோலுமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லாங்காக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோவில் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரோ செலெக்ஷன் இல்லைனா ஸ்பின் நேரோன்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த எஃபெக்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அகைன் வந்து அடுத்தது 0.72 செகண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவில் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆரோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து 0.72 செகண்ட்ஸ் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த ஸ்பின் ஆரோன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே வந்து ஆட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு நல்லா வந்து ஜூம் பண்ணி வச்சுடுங்க. ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஆப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஆடியோவுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதே சாங்கை வச்சு நம்ம அலைட் மோஷன் ஆப்லேயுமே வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட ப்ரிவியூவை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அலைட் மோஷன் ஆப்பில் இதே போல் ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தான். அந்த வீடியோஸ் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறுமனே அலைட் மோஷன் ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் அலைட் மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் அந்த சேனலை போய் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.